உணர்வும் அவனே உயிரும் அவனே புணரும் அவனே புலவி அவனே இணரும் அவன் தன்னை எண்ணலும் ஆகான் துணரின் மலர்க்கந்தம் துண்ணி நின்றானே. ஓம் நம சிவாய. ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024வது வருடம் மிதுன ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில தரப்போகுது அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு. ராசிகள்ல மூன்றாவது இருக்கக்கூடிய உபயராசியா இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே சில பொறுமையான குணங்கள் இருக்கு. இருவிதமான யோசனைகளை உடையவங்க, அதிகமான கற்பனை திறனை உடையவங்க, கலைத்துறையில அருமையான சாதனைகளை படைக்கக்கூடியவங்க, நிறைய பொறுமையும் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவானும், 11ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிற மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பமாகுது. இது வரைக்குமே உடல் நலத்துல நிறைய சங்கடங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. வேலைகள்ல நிறைய அலைச்சல்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. யோசனைகள்ல நிறைய தடுமாற்றங்கள் இருந்துட்டு வந்திருக்கு. குழந்தைகள் வழியில நிறையவே சிரமங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரியான நிறைய சங்கடங்களை சந்திச்சிருந்த உங்களுக்கு 2024வது வருடம் மிக அழகான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது. வெளிநாடு வேலைகளுக்கு, உத்தியோகங்களுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, ஊர் விட்டு ஊர் போய் பொருளீட்டுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப அருமையான வாய்ப்புகள் எல்லாம் அமையும். வெளிநாட்டு உத்தியோகம், இடம் விட்டு இடம் போய் தொழில் செஞ்சு லாபம் ஈட்டி அதனால முன்னுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு இருக்கு. உடல் நலத்துல பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம உடல் நலம் சீராகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் அருமையா நகர்ந்து போகும். இடம், பொருள், பூர்வீக வழி சொத்து, குழந்தைகள் வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். குழந்தைகளுக்கு திருமண யோகமும் கூடி வரும். ரொம்ப நாளா பையனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்ல பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் சரியா அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே திருமண யோகங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அருமையா இருக்குது இந்த வருடத்துல. உங்களுடைய தாய் தந்தையினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்க வேண்டியது நல்லது. அவங்களுடைய உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வைத்திய செலவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல அவங்க செய்யக்கூடிய செயல்கள்னால நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா நீங்க பார்த்து சமாளிச்சு இந்த வருடத்தை நகர்த்திக்கணும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு தொழில் பண்ணக்கூடிய யோகம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் எல்லாமே தேடித்தரும். இடம் விட்டு இடம் போய் வேலை பார்க்கலாம், தொழில் செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு வெயிட்டிங்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப அருமையா அமைச்சு. குரு பகவான் லாபத்துல இருக்கிறதுனால கல்வி நிலைகள்ல ரொம்பவே அருமையான மாற்றங்கள் எல்லாம் சந்திப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியான மார்க்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு ஏதாவது படிப்புக்கு வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெளியே போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் அமையும். சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரனை வழிபடுறது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அதே போல சனிக்கிழமைகள்ல ராகு கேது பகவானுக்கு நவகிரகங்கள்ல போய் அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுடைய தொழில் நிலைகளும் பொருளாதார நிலைகளும் சீராகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அலைச்சல் அதிகமா இருந்தாலும் அதனால லாபமும் நல்ல முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் கண்டிப்பா இருக்கும். அலைச்சல்னால தான் உங்களுடைய லாபமே இருக்குது. வெளியூர் போயிட்டு தான் நல்ல லாபங்களும் சம்பாதிப்பீங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தடைகள் இல்லாம நடந்து நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் அது எல்லாமே சரியாயி இந்த வருடத்துல மென்மேலும் நல்ல வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கலாம். இன்னமும் உங்களுக்கான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கான பதில்களை சொல்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி.